எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 10th இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பயிற்சி 1.4 2வது சம் பார்க்க போகிறோம். எஃப் ஏ இஸ்டு பி என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் = x/2 - 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு ஏ 2 4 6 10 12 பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0 1 2 4 5 9 ஆக இருக்கும் பொழுது சார்பு எஃப்ஐ பின்வருமாறு முறைகளில் குறிக்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வரிசை சோடிகளின் கணம், ரெண்டாவது வந்து அட்டவணை, மூணாவது வந்து அம்புக்குறி வரைபடம், நாலாவது வந்து வரைபடம். இப்போ ஏ இஸ்டு பின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. நமக்கு ஏ இஸ்டு பின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏக்கு பிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ இந்த வேல்யூ தான் தெரிகிறதுக்காக எஃப் ஆஃப் எக்ஸ் = x/2 - 1ன்னு கொடுத்தாச்சு. x/2 - 1ன்னா நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதோட நிழலுரு இதுதான் தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த இருக்கிற ஒவ்வொரு மதிப்புக்கும் எந்த மதிப்பு வருதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸுக்கு இப்போ 2 போடணும்னு வச்சுக்கோங்களேன். 2/2 - 1, அப்புறம் 1 - 1 0. அப்போனா இதுக்கு என்ன மதிப்பு வருது 2, 0. அதே மாதிரி எஃப்க்கு வந்து எக்ஸுக்கு பதிலாக 4 போடுறோம். 4/2 - 1 2 - 1 1. அப்போனா 4, 1. எக்ஸுக்கு பதிலாக அடுத்து 6 போடுறோம். 6/2 - 1 3 - 1 2. அப்போனா 6, 2. 10 போடுறோம். 10/2 - 1ன்னா 5 - 1 4. 4ன்னா 10, 4. அதே மாதிரி இப்போ எக்ஸுக்கு பதிலாக 12 போடுறோம். 12/2 - 1 6 - 1 5. 12, 5. இப்போ நம்ம 5 மதிப்பு ஏயோட 5 மதிப்பு போட்டு நமக்கு 5 மதிப்பு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, வரிசை சோடிகளின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரிசை சோடிகளின் கணம்னா என்னன்னா எஃப்1. அப்போ நமக்கு என்ன மதிப்பு கிடச்சிருக்கு 2, 0 4, 1 6, 2 10, 4 12, 5 கிடச்சிருக்கா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அட்டவணை. ரெண்டாவது வந்து என்னது அட்டவணை. அட்டவணை வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த மதிப்பு அப்படியே போடப்போம். எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு. எக்ஸுக்கு என்ன போட்டோம் 2 4 6 10 12 0 1 2 4 5 இந்த மதிப்பு போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அம்புக்குறி வரைபடம். அம்புக்குறி வரைபடம்னா என்னது, நமக்கு சார்பு நிழல் உருவான்னு கேட்டிருக்காங்களா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அம்புக்குறி வரைபடம். அம்புக்குறி வரைபடம்னா ஏக்கு நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது 2 4 6 10 12. பிக்கு அதே மாதிரி நமக்கு என்னென்ன வேல்யூலாம் இருக்குது 0 1 2 4 5 9. இப்போ 2க்கு 0 4க்கு 1 6க்கு 2 10க்கு 4 12க்கு 5. அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, வரைபடம். வரைபடம்னாலே நம்ம கிராஃபில் வரைபடம் போடுவோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு பக்கம் கீழே நம்ம எப்பவுமே எக்ஸ் எடுப்போம், மேலே வந்து ஒய் எடுப்போம். எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு என்னது 2 4 6 8 10 12 எடுத்துடுறோம். மேலே வந்து 0 1 2 3 4 5. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 2, 0 2, 0. அடுத்து 4க்கு வந்து என்னது 4, 1 4, 1. 6க்கு வந்து என்னது 6, 2 இங்கே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க
10,4. அடுத்து வந்து 12,5. இப்போ நம்ம கணக்கில் என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டோமா? வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி வரைபடம். இப்போ இந்த 4 ஃபைன் பண்ணாலே நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.